ஹாய், குட் மார்னிங். ஓகே, இன்னைக்கு டே சண்டே, மார்ச் 2. ஸோ இப்போ எங்கள் ஆஃபீஸ் மேட் ஒருத்தர் வீட்டில் நான் தங்கியிருக்கேன். அவர் பேர் பிரவீன். ஸோ வியூ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு மாடி மேலே தான் இருக்கேன். வேறு லெவல் வியூவு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயோத்திப்பட்டினத்துக்கு வந்திருக்கோம், சேலம். ஸோ இங்கேருந்து சேலம் வந்து 8 கிலோமீட்டர். பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஏற்காடு மலை தெரியுது. உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதாங்க ஏற்காடு. மாடி மேலே இருக்கும்போது கண் பயங்கரமாக கூசுது வெயிலில். அதனால் சரியாக பேச முடியல, கண் வேறு கூசுது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்காடு மலை. ஸோ அந்த ஏற்காடு மலை எவ்வளோ தூரம் இது இங்கேருந்து? ஸோ 30 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ அதே எனக்கு ஆப்போசிட் ஒரு மலை இருக்குது. ஓ, அதுனா மலை? ஜவால் மலையா? ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ காமிக்கிறேன், ஏற்காடு வியூவு. ஒயிட் கலர் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுதான் வந்து என்ன ரெசார்ட்டுங்க அது? பேர் தெரியலீங்களா? சரிங்க, நெக்ஸ்ட் டைம் போகும்போது வந்து பேரோடு வந்துடலாம். ஓகே, வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஓகே, okay, we have been starting from here. Starting here. So it's a wonderful moment in Salem. இன்னும் சுற்றிலாம் பார்க்கல. இப்போது சேலத்துலேருந்து நாமக்கல் போகிறோம். இது பார்த்தீங்கன்னா சென்னை, இது போனால் சேலம். போனால் இப்படி போகணுமா? அந்த சைடு தெரியுது, லெஃப்ட் எடுக்கணும், ரைட் எடுக்கணும். இப்போ நாமக்கல் பொண்ணாவே போகணும். ஆ ஓகே. ஆ ஓகே. ஆ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு சென்னை, இந்த சைடு பார்த்தீங்கன்னா சேலம். இப்போ சேலம் இது அவுட்டரு. இப்போ நான் ஸ்டே பண்ணது சேலம் அவுட்டரில் ஸ்டே பண்ணிட்டு இப்போ போயிட்டு. ஆ சொல்லுங்கள், இப்படியா? நீங்கள் எப்படி போகிறீங்க? ஓ, ஏற்காடா? வா, அதான் மாடி மேலேருந்து பார்த்தோம். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஓகே, பாய், பார்க்கலாம். ரொம்ப நன்றி பிரவீன், பார்க்கலாம். பாய் பாய். ஓகே, அவருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க வீட்டில் தான் இப்போ ஸ்டே பண்ணேன். நாமக்கல்
பெட்ரோல் வேறு போடணும். இன்னும் ஹாஃப் டேங்க் தான் இருக்குது. இந்த சைடில் ஏற்காடு, இந்த சைடு வந்து மழை, வேற ஏதாவது வியூவு. வண்டி பார்த்திங்கன்னா இப்போது 90லேருந்து இப்போ 110. ஸோ ஃப்ரம் 90 to 110. ஸோ அந்த ரேஞ்சில் வந்து க்ரூஸ் பண்ணிட்டே போனால் ஸோ நம்மளுக்கு மைலேஜும் கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஸ்பீடோமீட்ரு அந்த கர்வாக நம்ம ஓட்டும் போது சரியான ஃபீலுங்க. அது 110 115க்குள்ளே க்ரூஸ் பண்ணிட்டே போனால் சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ 2 சைட்லேயும் பார்த்திங்கன்னா மலை, அந்த வியூவு, அதேமாதிரி அந்த சேலம் ஹைவே ரோட்டில் ஓட்டுறது வேறு லெவல் ஃபீலுங்க. எவ்வளோ பெரிய நிறைய டயர். இது புல்லர் வண்டி. ஸோ ஹெவி லோடு இருக்கிற வண்டிலாம் வந்து இதுதான் புல் பண்ணிட்டு போவோம். ஸோ ஹெவி லோடு நிறைய கண்டெய்னர், ஹெவி லோடு இருக்கிற வண்டி கூட்ஸ் எல்லாமே வந்து இதுதான் புல் பண்ணிட்டு போனால் தான். இது நிறைய டயர் இருக்குது. ஒரு நிமிஷம் ப்ரோ, ஃபுல் டேங்க் போட்டு. வணக்கம், பாரத் பெட்ரோலியம். தயவு செய்து ஜீரோவை சரிபார்க்கவும். பெட்ரோல் 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 அமௌண்ட்டை சரிபார்க்கவும். ஆடிங் கொஞ்சம் கார்டா கேஷா? கேஷ் கேஷா? ஓ கார்டு. சரிண்ணே, இது கார்டை போட்டுருங்க. நன்றி, மீண்டும் வருக. ஒரு மணிக்கு ஜிபே பண்ணட்டுமா? ஜிபே எவ்வளோ லட்சம்? 1000.
தேங்க்யூ. நாமக்கல் எப்படி போகிறது? இது ஒரு ரவுண்டான வரும். ஓகே, லெஃப்ட் எடுக்கும். லெஃப்ட் எடுக்குமா? எவ்வளோ தூரம் இங்கேருந்து? இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தான். 1/2 கிலோமீட்டர் தானே? ரவுண்டான வரும், அதுலேருந்து லெஃப்ட் எடுக்கும். ஓகே, தேங்க்யூ. ஓகே, இப்போது பெட்ரோல் போட்டாச்சு. ஸோ வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா நான் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது 5.525 ஸ்டார்ட் பண்ணேன். 5.525 தான் போட்டேன். ஸோ திரும்பி இங்கே போடும்போது 5.852. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு 30 மைலேஜ் கொடுத்துருக்குங்க. லிட்டருக்கு 30 வருதுங்க. வேறு லெவல். ஆனால் சீரியஸ்லி 30 வந்திருக்கு, பெரிய விஷயந்தான். ஸோ 30 வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நாமக்கல் லெஃப்ட் எடுத்தோன்னா ஸோ போயிட்டு பார்க்க வேண்டியதுதான். நம்ம கோயிலுக்கு வேறு போகணும். ஸோ அது வேறு காலைல சாப்பிட்டு வந்தாச்சு. வெல்கம் டு நாமக்கல். ரைட்டில் போனால் சேலம், ஸ்ட்ரெயிட்டாக போனால் பெங்களூர், கோயம்புத்தூர், ஈரோடு போகலாம். ரைட் எடுத்திங்கன்னா சேலம், லெஃப்ட் எடுத்திங்கன்னா நாமக்கல். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் எடுத்தாச்சு. டுவர்ட்ஸ் நாமக்கல். 51 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது நாமக்கலுக்கு. 30 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, 3 குழந்தைங்க டாட்டா காமிக்கிறாங்க எனக்கு. சொல்லு. மேலே மலை ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு தான் இருக்கேன். ஏதோ கோயில் இருக்குது, பழப்பட்டறை. அப்படியா சார்? ஜோக் அடிக்க போகிறீங்க போல். என்ன யூட்டன் போட்டுக்குவா. வெயில் வேறு அதிகமாக இருக்கு. வெயில் அதிகமாக இருக்கு. அப்படியே இல்லை என்னது 1 வேல போலீஸ். ஓ, நீ பின்னாடி இருக்கியா? எனக்கு பார்த்துட்டியா? யூட்டன் அடிக்குவா? நான் யூட்டன் அடிக்கிறேன். பாபா அப்படியா? ஸோ இப்போது நான் இப்போ எப்படி யூட்டன் இந்த சைடு அடிக்குமா தெரியலையே. இந்த சைடு
நான் கோயில் அனுப்பிச்சு தான் போனேன் வேறு. இப்போ எப்படி திரும்பணும்னு தெரியல, ஒன் வேவாக இருக்குது வேறு. சைடு போகணும் வேறு, போகணும் இந்த சைடு. கோயிலாண்ட அந்த சைடு இருக்கா, வேறு எந்த சைடு போகிறோன்னு தெரிய மாட்டுது. நான் ஜாக்கெட் போட்டு வந்திருக்கேன் இப்போது. எங்கே இருக்கு நீ உன்னை பார்க்குறான்னு எங்கே பாரு. எங்கே இருக்கு நேதாஜி? எங்கே இருக்கு வண்டியா நேதாஜிக்கிட்ட? பார்த்துட்டேன் நேதாஜி. எங்க அவங்க? நாமக்கல் சுற்றி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸோட. சுற்றி பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். காலைல கோயிலுக்கு போகணும், ஆஞ்சநேயர் கோயில், அப்புறம் வந்து நரசிம்மர் கோயில் போகணும். கோயிலெலாம் போயிட்டு சாப்பிட்டுட்டு இப்போ கிளம்புறேன். ஸோ எங்கன்னா டுவர்ட்ஸ் தி காங்கேயம், ஈரோடு. ஸோ அங்கே வந்து ஃபங்க்ஷன், மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அப்படியே பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். அங்கே போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஹாய். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து ஹெல்மெட் போடாமல் போயிட்டுருக்காங்க. இவங்க தான் போலீஸ் பிடிக்கணும், ரூல்ஸை மீறுறாங்க. ஹாய்மா. சென்னையிலேருந்துமா? ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு எங்கம்மா வீடு? வேணாமா? இல்லைம்மா. உங்களுக்கு எங்கே வீடு? ஓட்டுறவங்க பேர் என்னது? ஹாய், ரைடர் திவ்யா. அப்படிங்களா? ஹெல்மெட்டே போடல. ரைடர் சொல்லுங்க, கீழே இருக்கு பாருங்க ஹெல்மெட்டு. ப்ரோ ரைடருங்களா? அஞ்சரை மணி நேரம் ஆகும். 5 மணி நேரம்? 6 மணி நேரம். பிரேக் எடுத்து போனால் 6.5 மணி நேரம் ஆகும். அங்கங்கே பிரேக் எடுத்தேன். ஆமாம், ஒரே வழியாகவும் போயிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஆமாம். ஏன் நிறுத்தி ஒரு டிவி சாப்பிடலாம், ஒரு சார்ஜர் சாப்பிடலாம். ஆமாம், அப்படியே பொறுமையாக போனோம்னா அப்புறம்
இப்போ நைட்டு 10 மணிக்கு. இல்லை இப்போ இங்கே வந்து காங்கேயம் போகிறேன். ஆ அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு காலைல விடியங்காலைல ஒரு 3:30 கிளம்புனா ஒரு 10 மணிக்கு. காங்கேயம் போகிறீங்களா? காங்கேயம் போகிறேன். நாளைக்கு காலைல தான் சென்னைக்கு போகிறேன். சரி. கிளம்பி போயிட்டு. இது எந்த ஊர்ண்ணா இது கரெக்டாக? இது நாமக்கல். நாமக்கல். என்னதுக்கா இப்படி போகலாமா? அது போனால் நேராக பைபாஸில் ஒரே துருவாக போயிட்டே இருப்பார். இப்போ பைபாஸ் போய் தான் போவீங்க? இல்லை இப்போ காங்கேயம் போகணுன்னா எப்படி போகிறது? இப்படியே போகலாம். அந்த இடத்துல ஒரு அந்த பொண்ணு போகுதுல்ல, அதுக்கு இந்த பக்கம் ஒரு ரோடு இப்படி போகுது. நேராக திருச்செங்கோடு ரோடு. திருச்செங்கோடு ரோடு போகுது, நல்லிப்பள்ளி அந்த பாலம் வரும். கீழ் ரோட்லேயே போய் அப்படியே மேலே ஏறினீங்கன்னா நேராக வேலூர், கரூர் இப்படி. ஓ அப்படிங்களா? ஓகே ஓகே. இப்படி போயிடலாம், பைபாஸ்லேயே போயிடலாம். பைபாஸில் இப்படி போய் பாலத்தில் ஏறி வரணும். இப்படி போய் கீழ் ரோட்டில் போய் அங்கே போய் பாருங்க. சரி. சீரியஸ்லி வேறு லெவலுங்க. ஸோ நாமக்கல் வந்தது ஒரு சரியான மெமரிஸ். ஸோ இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஒரு சண்டே நல்லா போச்சு இன்றைக்கி. ஸோ வர்த்துங்க சென்னை டு சேலம் அப்புறம் நாமக்கல் இன்னைக்கு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னி. தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். ஸோ அகெயின் நான் நாமக்கல் வருவேன். see you again.